to comfort others. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை தந்தார். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 1:3 அந்த வார்த்தை சொல்கிறது, இரக்கங்களின் பிதா சகல ஆறுதலின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இரக்கங்களின் பிதாவும் சகல ஆறுதலின் தேவனும். இந்த நாளிலே ஆண்டு சொல்கிற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்தார். ஏனென்றால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு அடுத்தவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறோம், ஆனால் தீமையை அனுபவிக்கிறோம். நம்ம வேதம் சொல்கிறது இரக்கங்களின் பிதா. அவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு இரக்கத்தை காண்பித்தார். எசேக்கியேல் 16 ரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டேன், ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாயில்லை. இந்த பூமியில யாருமே நம்மேல் இரக்கமாயில்லை. அப்படிப்பட்ட உலகத்திலே நம்மேல் இரக்கம் பாராட்டின ஒருவர், நம்முடைய அக்கிரமத்திலும் கைகுட்டி சிரித்த உலகம், நம்மை எண்ணி நகையாடின உலகம், நம்மை பார்த்து பரியாசப்பட்ட உலகம், அப்படிப்பட்ட உலகத்துல இரக்கம் செய்தார். அவருடைய இரக்கம்தான் இன்றைக்கு உங்களையும் என்னை நிலைநிறுத்தியிருக்கிறது. அடுத்து நமக்கு ஆறுதலை செய்தார். ஆறுதற்ற நேரங்கள், கலங்கிற நேரங்கள், கண்ணீர் நேரங்கள், பள்ளத்தாக்கிய நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆறுதலை செய்தார். யோசித்து பாருங்கள், இரக்கங்களை செய்தார், ஆறுதலை செய்தார். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, 2 பிள்ளையே, have you done anything for the people? அதாவது இன்றைக்கு அந்த மிஷனரிகள் தேசத்தை வந்து ஊழியம் செய்தார்களே, என்ன காரணம்? அவள் பெற்ற இரக்கம், அவள் பெற்ற ஆறுதல், இதைத்தான் மற்றவர்களுக்கு சொன்னார்கள். எனவேதான் பவுலடியான் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:4 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த 1:3 இரக்கங்களின் பிதா ஆறுதலின் தெய்வம். 2 கொரிந்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய். கவனிங்கள், ஆறுதல் பெற்றவர்கள் மட்டுமல்ல, ஆறுதல் செய்கிறவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அது ஒரு வார்த்தை, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்படியானால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அந்த ஆறுதல், the comforts, the reason to comfort others. இன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஏராளம். நாள்தோறும் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், ஊடகங்களே பார்க்கிறோம். மரணங்கள், பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர், பெற்றோரை பறிகொடுத்த பிள்ளைகள், இந்த இயற்கை சீற்றங்கள். என் அன்புடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்மை ஆறுதல்படுத்தினார். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் யாரையாகிலும்